ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டில் எபிசோட் 15 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போயிடலாம். அந்த பில்டிங்கை பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, என்ன சொல்றீங்க? இது ராஜாக்கள் வாழ்ற பேலஸா ஒரு காலத்துல இருந்தது. இது எங்களுடைய இப்ப முன்னாள் ஹெட் குவார்டர்ஸ். முதல்ல பார்க்கறதுக்கு எல்லாம் அழகா தான் இருந்தது. ஆனா நாங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூஸ் ஆகாம போயிடுச்சு. நதி சுவரோட இந்த இடம் ரொம்ப தூரமா இருந்தது. நாங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாம் புதுசா இருந்ததுனால எங்க நம்பிக்கை அதிகமா இருந்தது. அப்படி இருந்த இந்த கிராண்டான இடம் இப்ப சும்மா பொருளை வச்சுக்க உதவுது. அதான் புதுசா ஏதாவது வெப்பன்ஸ் வந்ததுன்னா நாங்க இங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். தள்ளி தான் போகும். இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாத சின்ன பையனே. என்னது உனக்கெல்லாம் ராஜ மரியாதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ டைட்டலா இருக்கியோ இல்ல நல்ல மனுஷனா இருக்கியோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியான கேப்டன். நாக்க கச்சினாரா? குதிரையில உட்கார்ந்துட்டு லூசுத்தனமா பேசினா இப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நாம இவனை அடக்கி வச்சாதான் ரொம்ப நல்லது. ஆமா, அவன் முன்னாடி கடைசியில நீதான் காமெடியானா நிக்கிற, அதுல டவுட்டே இல்ல. அதனால என்ன, நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு. என்ன ஆச்சு? நீ இது மாதிரிலாம் பேச மாட்டியே. இங்க என்னதான் நடக்குது? அது என்னன்னா, இது என்னோட வேலை இல்ல, இருந்தாலும் சொல்றேன். கேப்டன் மாதிரி நடிச்சு மொக்க வாங்காத, சரியா? ஏனி போட்டாலும் கேப்டன் லீவாய் மாதிரி உன்னால இருக்க முடியாது, சரியா? என் ஒய்ஃப் மாதிரி குறை சொல்லிட்டு இருக்க போறியா பேட்ரா? அந்த மாதிரி நீ நடந்துக்க ஆசைப்பட்டினா முதல்ல என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு பேசு, சரியா டியர்? ரொம்ப ஆசைப்படாத, ஓவரா மொக்க போடாத. ஆல்ரெடி பல்பு வாங்கினது பத்தலையா? அடுத்த வாட்டி நீ பெரிய பல்பா வாங்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு என்னமோ நீ குதர்க்கமா பேசுற மாதிரியே தெரியுதே. ஓ, அப்ப இவங்க எல்லாரும் தான் ஸ்கவுட்டுடைய ஸ்பெஷல் ஆபரேஷன் ஸ்குவாடா? லீவாய் ஆனா அப்படி நடந்துக்க மாட்டாங்க. போடா பனி மூஞ்சி வாயா. பெட்ரா லால் இவங்க 10 டைட்டன்ஸை கொலை பண்ணிருக்காங்க. 48 கொலைக்கு அசிஸ்டும் பண்ணிருக்காங்க. ஒரு போசாட் 39 கொலை பண்ணிருக்காரு, 7 அசிஸ்ட் பண்ணிருக்காரு. ஐயோ, இந்த பேர்லாம் வாயணும் எழுதுங்க. தெரியுது. அர்ஜுன் இவர் 14 டைட்டன்ஸையும் 37 அசிஸ்டும் பண்ணிருக்காரு. கந்தர் ஷ்ரல்ஸ் இவர் 7 கொலையும் 40 அசிஸ்டும் பண்ணிருக்காரு. ஏறினே போகுது. வெளியில நடக்க போற மிஷனுக்காக கேப்டன் லீவை இவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. இவங்க எல்லாரும் கொல்றதுக்கு தயங்காத ஆட்கள். நான் தப்பு பண்ணா என்னைய கூட யோசிக்காம போட்டு தள்ளிடுவாங்க. அப்ப லீவை என்ன 100 வளர்ந்துருக்கு. இந்த பேலஸ் ரொம்ப வருஷம் பராமரிக்காம இருந்ததுனால தான் இவ்வளவு பாழடைஞ்சு போயிருக்கு. உள்ள இருக்கிற ரூம்ஸும் தூசி படிஞ்சு தான் இருக்கும். அப்படி தூசி படிஞ்சிட்டு தான் நமக்கு தானே ப்ராப்ளம். கவலைப்படாதீங்க, அதனால தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிங்க. ஓ, இறங்கி வேலை செய்யறாரு, ஆர்டர் மட்டும் போடாம. மேனேஜர் ஃப்ளோரை நான் க்ளீன் பண்ணிட்டேன் சார். அப்ப இவனை வைக்கிறதுக்காகவே இது ஸ்பெஷலா பண்றாங்க போல. எனக்கு இங்க எந்த ரூம் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூம்ல தூங்கிக்கோ. என்னது மறுபடியுமா சார்? அதுதான் சேஃபான ஆப்ஷனு. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்ககிட்ட பவர் இருக்கு. தூங்கும் போது டைட்டனா மாறவும் வாய்ப்பு இருக்கு. நீ என்னோட கஸ்டடியில் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு தெரியுமா? நான் எப்பவுமே 24 மணி நேரமும் கண்காணிப்புல வச்சிருக்கிறது. நாங்க ஜாலியா இருப்போம், நீ அடப்பட்டு கிடப்ப. அதுதான் இங்க ரூல். நீ க்ளீன் பண்ணதான் நான் பார்க்க போறேன். அதனால நீ இங்க ஒரு தூசி கூட இருக்க கூடாது. எஸ் சார். ஓ எரன், நீ இதுக்காகலாம் வருத்தப்படாத. ஓ சாரி, எரன் கூப்பிட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? அது கேப்டன் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரா? அதை பார்த்து நாங்க எல்லாரும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெல், ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? என்ன பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரியா இருக்கு. எல்லாரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. கேப்டன் லீவாய் கிட்ட நீ நல்லா பழகிட்டனா மக்கள் சொல்ற ஹீரோ மாதிரி அவர் தெரிய மாட்டாரு. அதுல பார்த்தனா ஹைட் அவர் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம அவருக்கு கோவமும் வரும். அவருக்கு அவ்வளவா மத்தவங்க கிட்ட பேசி சிரிக்கவும் தெரியாது. ஐயோ, பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சீரியஸா இருக்கிறதா பிரச்சனையே. ஹைலண்ட் சொன்ன ரூல்ஸை ஒண்ணு விடாம அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஓ, நீ அப்படி சொல்றியா? பலமா இருக்கனால ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம எல்லார்கிட்டயும் திமிரா நடந்துக்கிறதுங்கறியா? அது அவரை பார்த்தா யாரோட ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. அவர் பழைய வாழ்க்கையை பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். முழுசா தெரியலனாலும் அவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அவரோட கதை என்னன்னா, ஸ்கவுட்ல சேர்றதுக்கு முன்னாடி பிளாக் மார்க்கெட்ல எல்லாரையும் போட்டு அடிக்கிறவரா இருந்தாரா. ரவுடி. அப்படின்னா எப்படி இங்க சேர முடிஞ்சது? யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் பேசிப்பாங்க, ஆனா யார் அவரை கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா நிறைய பேர்
வருவாங்க. லீவாயே இங்க அடிச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்களாம். கமாண்டர் இங்க என்னலாம் நடக்குது? ஒண்ணு இல்லைங்கய்யா. நீ அந்த இடத்த ஒழுங்காவே க்ளீன் பண்ணல. மறுபடியும் போய் க்ளீன் பண்ணு. இந்த Tractor எர்வின்ஸ் ஓடியா? வெளியில லாஜிஸ்டிக் பேஸை செட் பண்றதுக்கு இன்னும் 30 நாள் தான் இங்க இருக்கேன். இப்போ என்னடானா அந்த எக்ஸ்பெடிஷனுக்கு புது ஆளையும் கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். யாராவது இதுக்கு வர ஒத்துக்கிட்டாங்களா? நெகட்டிவா பேசுறேன்னு எடுத்துக்காத. நம்ம வேகமா போற மாதிரி தெரியல. நம்ம ஜெயிச்சிருவோமா என்ன? ஏரனோட வாழ்க்கை இந்த மிஷினோட ரிசல்ட்டில் மட்டும்தான் இருக்கு. நம்ம வேலைகள் கண்ட்ரோல்டாக இருக்கான ஹையர் ஆஃபீஸருக்கு காட்டுறது தான். இவன் நமக்கு ஒரு வரம், சாபம் கிடையாது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாம மிலிட்டரி போலீஸ் தலையிடுவாங்க. இல்லைன்னா வேற யாராவது. நேரடியா விஷயத்த பேசாம சுத்தி வளைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க நீ. உன்னோட மூக்கு ஷார்ப்பாக தான் இருக்கு. பரவாயில்லையே. ஆமாமா, ஆனா ஓனுக்கு ஷார்ப் கிடையாதுல்ல. உனக்கு தேவையான ஆன்சர் சீக்கிரமா கிடைச்சிடும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் அடுத்த வாரம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் ஒரு பெரிய மிஷன் நடக்க போறதா அரசல் புரசலா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ முளைச்ச காளானெல்லாம் நம்ம பண்ண போற மிஷனுக்கு மெயின் பேக்கப்பா இருக்கு. உண்மையாவா சொல்றேன்? எதுக்காக அப்படி பண்றாங்க? போன வாட்டி வந்த டைட்டன்ஸோட சண்டை போட்டதே ஆபத்தா இருந்தது. இப்ப எதுக்கு அதுலயே நம்மள திரும்பவும் தள்ளி விடுறாங்க? அதுல எத்தனை பேர் துண்டை காணும் துணியை காணும் ஓடுனாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. மிஷனை பிளான் பண்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதெல்லாம் எர்வின் தான் பிளான் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப டீடைலா பிளான் பண்ணி வச்சிருக்கான். அது என்னமோ உண்மைதான். அது மட்டும் இல்லாம இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எர்வின் தான் எல்லாரும் மரிய சர்வரை மீட்டெடுக்க முயற்சி பண்ணப்போ நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா அந்த விஷயத்தை பத்தி தெரியாதனால யாராலையும் நம்ப முடியல. இங்க நிறைய பேருக்கு அதை இன்னும் நம்ப முடியல. அது இருக்கட்டும், இந்த டைட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் நீ எப்படி பண்ற? அதை பத்தி சொல்லு. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஆனா அதை பத்தின விஷயம் எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஏன்னா நான் மாறும்போது ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆயிடுறேன். ஆனா கையை எனக்கு கடிச்சா ஒரு ஆமா. point தெரியும். ஏன்னா நான் காயப்படுத்திக்கிட்டா மாறிடுவேன். இப்ப நான் என்னோட கையை ஐயோ கடிச்சுக்கிட்டேன். ஐயோ. ஒரு நிமிஷம், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா மத்தது எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. கோர்ட்ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல கிறுக்கி வச்சிருக்கிறது தவிர வேற எதுவும் அவன் நம்ம கிட்ட சொல்ல போறதில்ல. ஆனா கண்டிப்பா இவனை அவன் சும்மா விட மாட்டான். அவன் மட்டும் உன்னை பார்த்துட்டானா நீ உயிரோட வர்றதே அதிசயம்தான். ஏம்மா? எப்படியா இருந்தாலும் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். யார பத்தி பேசுறீங்க? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. குட் ஈவினிங் டீம் லீவாய். இந்த பேலஸ் உங்களை நல்லா கவனிச்சுக்குதா? நீ ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. உண்மையாவா? என்னால சீக்கிரம் வராம இருக்க முடியல. செக்ஷன் கமாண்டர் ஹாஜி. ஹலோ ஏரன். உனக்கு இன்னும் என்னோட வேலையை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்கவுட் ரெஜிமெண்டோட ரிசர்ச் டீமை நான் தான் லீட் பண்றேன். நம்ம பிடிச்சு வச்சிருக்க 2 டைட்டன்ஸையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். ஏன் ஹெல்ப்பா? என்ன வகையில? அதாவது என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறேன். நீ கூட சேர்ந்துரு, அது போதும். நம்ம 2 பேரும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க போறோம். பண்றேன். ஆனா என்னால உங்களுக்கு ஒழுங்கா பண்ண முடியுமா தான் தெரியல. ஏன்னா என்ன 24 மணி நேரம் கண்காணிப்புல வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. லீவாய், நாளைக்கு இவனோட வேலை என்னன்னு சொல்லுங்க. வெளியில இருக்கிற புல்ல க்ளீன் பண்ணணும். அப்படின்னா சரி, நீ கண்டிப்பா வரணும். நாளைக்கு ஒரு டிஃபரெண்டான அனுபவமா இதை இருக்கும். மட்டும் மிக்காசா பார்த்தா. ஓகே. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் கிளியரா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு அப்புறம் வரேன். நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்களா என்ன? ஏய் லூசு, வாயை மூடு. எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ள நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? இவன் முழு சைக்கோ போல. அதை தனியா விட்டு போயிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறதுனால நான் உனக்கு சொல்றேன். நான் பண்ணது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லட்டுமா? ட்ராஸ்ட் சிட்டில பிடிச்ச அந்த 2 டைட்டன்ஸ் பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். ஒரு சயின்டிஸ்டா இந்த மாதிரி ஜந்துக்களை பிடிக்கும்போது பேசிக்கா நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டைட்டன்ஸ்க்கும் அதுதான் பண்ணோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? ஹலோ டாக்டர்னா. அதான் 2 பிடிச்சாங்க. கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
சோனி எப்படி இருக்க? உன்னோட பேர் என்ன? இது ரொம்ப வலிக்குதா? செக்ஷன் கமாண்டர் நீங்க ரொம்ப பக்கத்துல நிக்கிறீங்க. ஹாய்டா பட்டு. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல, உனக்கு பசிக்குதா? ஓடியோ கடைக்கு வா வர. இதுதான் பக்கத்துல போகாதீங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன கஷ்டம்னா என்னோட பழைய ரிசல்ட் மாதிரி இப்போ எதுவும் புதுசா கண்டுபிடிக்க முடியல. அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த வழியும் கிடையாது. அதோட இந்த வேலை எனக்கு ரொம்ப போர் அடிச்சாலும் அதுங்க கூட பேசி நான் நேரம் செலவழிச்சதுனால எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு காலத்துல மனுஷங்களை தின்ற ஒரு பயங்கரமான கூட்டம் இருந்துச்சாம். நான் உங்களோட இனத்தை பத்தி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க எல்லாரும் மனுஷங்க தான். அவங்களோட குகைக்கு பக்கத்துல யார் வந்தாலும் அவங்கள அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. பணக்காரங்களா ஏழையா ராஜாவா மந்திரியான்னு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அடிச்சு சாப்பிட்டாங்க. காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மனுஷ கறியை மட்டும் சாப்பிட்டாங்க. நம்ம மறுபடியும் இந்த கதையை கேட்கணுமா? இவங்க வைக்கிற பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கு. யா போன வாட்டி வாயில நுழையாத மாதிரி பேர் வச்சாங்கல்ல. ஆமா, சிக்கட்டிலோ ஆல்பர்ட். கிட்டத்தட்ட 25 வருஷமா இவங்க எல்லாம் மனுஷங்களோட கறியை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வரலாறு புரட்டி பார்க்கும்போது இதுங்களால 500 பேரை இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து மனுஷங்களை சாப்பிட்டதை விட அவங்க தான் அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. அவங்கள சும்மா சொல்லக்கூடாது, மாமிசத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. காலை வெட்டி அதுல இருக்க கறியை நல்லா சமைச்சாங்க. கறியை நல்லா சின்ன சின்னதா வெட்டி சூப்ல போட்டாங்க. மனுஷங்களோட வயித்தை நல்லா வறுத்து சாப்பிட்டாங்க. குடலையும் ரத்தத்தையும் வச்சு நல்லா சாண்ட்விச் மாதிரி இன்னும் சொல்ல போனா அவங்களோட சமையல் கலையை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. அதை வச்சு பார்க்கும்போது அவங்க உங்களோட ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். இந்த கோரமான கேனிமல்ஸ்ல ஒருத்தரை கூட உயிரோட விடாம மொத்தமா அழிச்சிட்டோம். அப்படி பார்த்தா உங்க 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. உங்களோட எதிரிகளை நீங்க தப்பா எடை போட்டதுனாலதான் இப்படி மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் மனுஷங்க கிட்ட சிக்கிக்கிட்டீங்க. சரி, நம்ம எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் இப்ப உங்களுக்கு ஒரு அழகான பேரை வைக்க போறேன். உன்னோட பேரு சோனி, அப்புறம் உன்னோட பேரு பீன். கவலைப்படுறதுக்கு முன்னாடி உங்களோட வயிற்று கிழிக்கவோ இல்ல எரிக்கவோ மாட்டேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சோனி. அப்புறம் உன்னையும் தான் பீன். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ஓகே? இப்படிதான் அந்த 7 மீட்டர் டைட்டனுக்கு பீன்னு சொல்லி பேர் வச்சேன். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்க இந்த டைட்டனுக்கு சோனின்னு பேர் வச்சேன். அடுத்த ஸ்டெப் சென்சரி டிப்ரவேஷன். சூரிய ஒளி படாம தடுக்கிறது. நைட் டைம்ல இந்த டைட்டன்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்க்கும்போது சூரிய ஒளினாலதான் இவங்களுக்கு சக்தி கிடைச்சு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 டைட்டன் ஸ்கூல்ல டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். நல்ல வேலை பண்ணிருக்க சோனி. நம்ம காலையில பார்க்கலாம். ஸ்வீட் ட்ரீம்ஸ் கண்ணா. ப்ரீவியஸ் டேட்டாவை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது சூரிய ஒளி இவன் உடம்புல ரொம்ப நேரமா படாததால டயர்ட் ஆயிடுச்சு. அடடடா, நைட்ல நீ தூங்க மாட்ட போல இருக்கே. உன்னை பார்த்தா நான் டயர்ட் ஆயிடுவேன். பரவாயில்ல, நம்ம யாரும் கிடையாது. இருந்தாலும் பீன் நல்லா 3 மணி நேரம் ஸ்ட்ராங்கா இருந்தான். என்னை நம்ப இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான். இவங்க வாழ்றதுக்கு சாப்பாடோ தண்ணியே தேவையில்லை. இவங்களுக்கு ஓக்கல் ஆர்கன்ஸ் இருந்தாலும் மூச்சு விடுறதுக்கு அவசியம் இல்லை. சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனாலதான் இவங்க உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. சூரிய ஒளி படாததால ஒவ்வொரு டைட்டனும் வேற மாதிரி ரியாக்ட் ஆகலாம். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு அதுங்க சாக கூடாது, அவ்வளவுதான். எனக்கு ஒரு விஷயம் தெரியாததுனால முன்னாடி பிடிப்பட்ட டைட்டன்ஸ் என்னால இறந்துட்டாங்க. அதுலயே முக்கியமா 2 டைட்டனோட தலையை வெட்டும் போது வீக் ஸ்பாட்ல கத்திப்பட்டதுனால இறந்து போயிட்டாங்க. அதுங்க பாவம். அதுங்க பேர் தான் சிக்கட்டலோனியன் ஆல்பர்ட். அதுங்க காது வரையும் ரொம்ப அழகா சிரிக்கும், தெரியுமா? நான் அதுங்களுக்கு ரசிக்க ஆரம்பிச்சுட்டா. இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். அது திரும்பவும் நடக்க நான் விட மாட்டேன். என்னால அது தாங்க முடியாது. இல்ல, புரியுது. ஷூர். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட பிசிக்கல் கான்டாக்ட் பத்தி தான் அடுத்த டெஸ்ட். ஏன்னா இவங்களுக்கு நம்மள மாதிரி வலி இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அது எது நார்மலாவே பண்ண மாட்டாளா? கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு ஐயோ, அநியாயத்துக்கு பாசம் காட்டுறாங்க. அவங்களோட கழுத்து பகுதியை தவிர்த்து இல்ல வேற ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதனால என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. சோனி, என் தங்கம், உன்னோட இதயம் இருக்க இடத்துல நான்
குத்திட்ட. அது உனக்கு வலிக்கல? உன்னால உணர முடியுதா? ஒண்ணுமே ஆகல. சானியை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா அவனோட உடம்பு டக்குன்னு ரியாக்ட் பண்ணாலும் இன்ட்ரோவேட்டடா இருக்கான். அதாவது அவனுக்கு வலிச்சாலும் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படிதான் பேசி பார்க்கலாம். கடவுளே, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? தள்ளியே இருங்க. கிட்டத்தட்ட நீ எனக்கு கடக்க வந்துட்டல கண்ணா. நீ பயத்துல தானே சிரிக்கிற. இதை வச்சு பார்க்கும்போது சானி எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே கம்மி தானே நான் நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே முன்னாடி வந்து கடிக்கிறது மட்டும்தான். கமாண்டர், நான் உன்னை கேட்கட்டுமா? இவ்வளவு நடந்தும் உங்களால எப்படி அமைதியா இருக்க முடியுது? டைட்டன் ஏதோ உங்களோட பெட்டு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது மனுஷங்க பார்த்ததுலயே ரொம்ப பெரிய டைட்டனுங்க. அதுங்களாலதான் நம்ம ஜனத்தொகையே கம்மி ஆயிருக்கு. நீங்க ஸ்கவுட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமையா? அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்லங்க. உண்மைதான். உண்மையை சொல்ல போனா என் கண் முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டைட்டனுக்கு உணவாயிட்டாங்க. நான் முதல்ல ஸ்கவுட் ஆனதுக்கு அப்புறம் என் மனசுல அவ்வளோ வன்மம் இருந்தது டைட்டன்ஸோட சண்டை போடும்போது. ஆனா ஒரு நாள் எனக்கு அதை பத்தி புரிய வந்தது. கோவத்துல 3 மீட்டர் ஹைட் உள்ள டைட்டனோட தலையை எட்டி உதைச்சிட்டேன். ஆனா அது வெயிட்டாவே இல்ல, அது ஒரு இறகு போலதான் இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு சாத்தியமே இல்லைன்னு தான் நமக்கு தோணும். ஆனா அவனோட ஸ்ட்ரென்த்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி தான் நான் சந்திச்ச மற்ற டைட்டன்ஸும் இருந்தாங்க. அதுங்களோட உருவம் வெயிட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுங்களோட வெட்டப்பட்ட கைகள் ஒரு மரப்பட்ட அளவு தான் வெயிட் இருந்துச்சு. என்கிட்ட யாரும் சொல்லி இருந்தாங்க, நீ டைட்டனா உருவம் மாறும்போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு காத்து போல மாறிடுற. அது நம்பவே முடியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுங்களை பத்தி சொல்லணும்னா அதுங்களோட உருவத்துக்கும் அவங்களோட உண்மையான குணத்துக்கும் நேர் எதிராக தான் இருக்காங்க. வெயிட்டே இல்லையா? அதை பத்தி தெரியாததுனாலதான் நம்ம சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வேற கண்ணோட்டத்துல எதிரிகளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை போடணும். அதான் அதுங்க அவ்வளவு வேகமா இருக்கு. நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகலாம். அதனால என்ன, நம்ம எதுவும் ட்ரை பண்ணாம இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. ஸ்கவுட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அது வெறும் செக்ஷன் கமாண்டர் ஹாஞ்சி மட்டும் கிடையாது, எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நான் தான் வேற ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரி எனக்கு இருக்கு. இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் எல்லாரும் போராடுறாங்க. ஆனா இதே விஷயத்துக்காக தான் ஸ்கவுட் எல்லாரும் வேலை பார்க்குது. கமாண்டர் ஹாஞ்சி, உங்களுக்கு ஓகேனா நீங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி கொஞ்சம் எனக்கு டீடைலா சொல்றீங்களா? என்னது, உண்மையாவா? ஆமா, எனக்கு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்களுக்கு உதவணும்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஐடியா தான். நான் உன்கிட்ட ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை தான் மறைச்சிட்டேன். அப்பனா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா ரொம்ப டைம் எடுக்குமே. சூப்பர். அப்பனா முதல் டைட்டனை புடிச்சதுல இருந்து சொல்லணும். அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹைபோதேசிஸை நான் உருவாக்குனேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முடிவு என்னன்னா, செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல எதுவுமே பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கல. நான் சொல்றது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கல, ஆனா ட்ரைனிங்லயே உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கோல. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல. தெரியாம கேட்டோம். அப்படினே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தியரியை கொண்டு வருவோம். அப்ப நான் அவன் இன்னும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே டைட்டன்ஸ் எல்லாத்தையும் செக்ஷன் கமாண்டர் ஹாஞ்சி, உடனே வாங்க. வாட்? அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. யாரு? நல்லா இருந்தது. சோல்ஜர்ஸ் யாராவது பண்ணிருப்பாங்களோ? ஆமா, ஆனா பண்ணவங்க யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. விடியறதுக்கு முன்னாடியே இதை கொலை பண்ணிருக்காங்க. கேர்ட்ஸ் இங்க வரதுக்குள்ள அவன் ஓடியம் தியரை யூஸ் பண்ணி அதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரா இருந்தாலும் நம்ம கார்ட்ஸை தாண்டி தான் போகணும். கடவுளே, யாரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்களே. எப்படி ஆச்சு? இது எப்படி நடந்தது? அது அப்படியே இருக்கு. இத மிலிட்டரி போலீஸ் தான் வந்து என்னன்னு பார்க்கணும். எஸ் சார். இப்படி பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு புரிஞ்சுதா? இங்க யார் உண்மையான எதிரின்னு சொல்லு.
என்ன கண்டுக்காத, கேட்ட கேள்வியை பத்தி யோசி. இந்த கேள்வி தான் கேட்குறப்போ மனுஷங்க தான் ஏதோ தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. இன்னைக்கு எபிசோட நல்லா போச்சுங்க. எனக்கு என்ன இந்த கோட்டை இதெல்லாம் வந்து நம்ம ஏரனுக்காகவே தனியாக எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்திருந்தா இதெல்லாம் நீட்டாக இருந்து இப்போ தான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. மேபி இங்கே தான் இருக்கணும், அங்கே மக்களோட மக்களாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தனியாக வைக்கணுன்றதுக்காகவே இது பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் இவ வந்து என்ன லிஸ்ட்டில் எப்படி இவளை என்ன இதில் சேர்க்குறதுனே தெரில. ஆனால் அவள் ஆராய்ச்சி பண்ணுறது நியாயம்தான். ஏன்னா அது ஆராய்ச்சி பண்ணாதான் அது என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். அதுக்காக இவள் கஷ்டப்பட்டு பண்ணது வந்து இதை கொண்டுட்டாங்கன்னா இது புரியல. இவள் கண்டுபிடிக்கூடாதுன்னே பண்ண மாதிரி இருந்தது. அது யார் பார்த்த வேலைன்னு தெரியல. அப்போ உள்ளே ஒரு கருப்பாடு இருக்குதுன்றது இது கன்ஃபார்ம் வந்து இதில் இவர் கேப்டன் வந்து கேட்குறப்போ இன்னும் அது சந்தேகம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. யார் எதிரின்னு இப்போ நீ நினைக்கிறேன்றப்போ மனுஷங்க தான் தோணுது. அப்போ உள்ளேருந்தே ஒருத்தன் இதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சுட்டு இருக்கான்ல, அப்படி தான் இது ஃபீல் ஆச்சு. அவள் என்னடானா அது பெட்டு மாதிரி வச்சு அது பாசத்தில் அப்படி வளர்க்குறா, அது வேற கதை, அது சைக்கோன்னு அப்படி வச்சுப்போம். பட் வந்து இப்போது இது ஆராய்ச்சி பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ ரெண்டுத்தையும் போயிடுச்சுன்னா இப்போ திரும்ப இன்னொன்று பிடிச்சி அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போச்சுன்றப்போ அந்த வருத்தம் இருக்க தான் இருக்கும். ஏன்னா இதை வச்சு தான் பேசினேன், இவ்வளோத்தையும் விடிய பேசினது அதுக்கு தான். சரி இப்போ இவ வெயிட்லெஸ், அது வந்து வெயிட்டே இல்லை, தலையை எட்டி வதைக்கிறப்போ பஞ்சுமாய் பறந்துச்சு, கை வெயிட் இல்லை, ஒரு அட்டை வெயிட் தான் இருக்கிறப்போ இப்போ பழையசுலாம் யோசிச்சு பார்த்தா ஆமாம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாமே வேகமாக இருந்துச்சுங்க, பறந்துச்சுங்க. நம்ம 2 எபிசோடு முன்னாடி பார்த்தா தெரியும், ஒன்று விட தலைகீழாக பறந்து வந்துச்சு. அவள் வந்து மேலேருந்து இப்படி கால் வச்சதுக்கே கீழே போயிடுச்சு. அதெல்லாம் வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் திங்க் பண்ணால் ஆமாம் இல்லை எதுவுமே வெயிட்டாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகலை, எல்லாமே காற்றுல பறந்த மாதிரி தான் இருந்ததுன்றது ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஏரன் கூட டைட்டனாக மாறி அடிக்கிறப்ப இவன் கை ஈஸியாக உடஞ்சது, அங்கேயே உடஞ்சது அப்படின்றப்போ இதெல்லாம் பவர்னால உடஞ்சுன்னு நினச்சேன். பட் இவங்க அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்காங்கன்றது இப்போ இவ சொல்கிறப்போ அப்படி தோணுது. எல்லாமே இப்போ அப்படி தான் போல. இப்போ புதுசாக இப்போ இந்த டீம் இதெல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க, பேர்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேறு ஞாபகம் வச்சுக்கணும். எங்களுக்கு வேறு பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, இது கொஞ்சம் கஷ்டம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒருத்தர் கில்லு அதெல்லாம் சொல்கிறப்போ எல்லாமே இங்கே பெரிய ஆளுங்க தான் இருக்குது. அப்போ லிவை எவ்வளோடா பண்ணியிருப்பா, இவங்களே இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவன் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது பார்க்கலாம், போக இது எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். பட் இது வேறு லெவலாக போயிட்டுருக்கு. நான் வந்து இது உள்ளே வந்தனே மிஷின் அது இதுவும் போயிட்டு நினச்சேன். பட் உள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஒன்றா வெளியே வருது. அந்த டீமில் இருக்கும்போதே பாதி குழப்பத்தில் இருந்தது. இங்கே வரப்போ இன்னும் உள்ளே நிறைய உடையுது, நிறைய விஷயங்கள் இங்கேயே இருக்குது. முதல்ல இதை பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதை ஆராய்ச்சி பண்ணுறது முன்னாடி முதல்ல இங்கே நம்ம ஆளுங்களை நிறைய பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.